ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இன்று யூனிவர்ஸ் கொடுக்க போகிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். யூனிவர்ஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, 12 ராசிக்காரர்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன, ஓகே பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்க போகிற மாற்றங்கள் என்ன சொல்லுங்கள் யூனிவர்ஸ். அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன சொல்லுங்கள் யூனிவர்ஸ். ஓகே, மேஷ ராசி குயின் ஆஃப் ஷார்ட்ஸ், ரிஷப ராசி ஹை பிரிஸ்டர்ஸ், மிதுன ராசி கிங் ஆஃப் ஷார்ட்ஸ், கடக ராசி ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், சிம்ம ராசி டூ ஆஃப் வான்ஸ், கன்னி ராசி லவ்வர்ஸ், துலாம் ராசி பேஜ் ஆஃப் கப்ஸ், விருச்சிக ராசி டெம்பரன்ஸ் கார்டு, தனுசு ஸ்டார் கார்டு, மகரம் கிங் ஆஃப் கப்ஸ், கும்பம் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், மீனம் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன, யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மேஷ ராசி குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட எனர்ஜி ரொம்ப கிளியர் அண்ட் ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் எந்த விஷயத்துலையுமே மனசு கலங்காமல் ரொம்ப நேர்மையாக நியாயமாக பேசுவீங்க. ஓகே, லவ்வில் ஒரு உண்மை இன்றைக்கி உங்களுக்கு வெளிப்படும். அது ஒரு கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா, கரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற டிசிஷன்ஸ் எல்லாமே லாஜிக் அடிப்படையில் எடுப்பீங்க. ஓகேவா, அதனால உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஸோ இன்றைக்கி எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை விட உண்மையை முன்னிலைப்படுத்துவீங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். ஓகேங்களா, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோன்னா ஹை பிரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப பெரிய வழிகாட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, உங்கள் இன்ட்யூஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களை இன்றைக்கி கைட் பண்ணும். உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு எல்லாத்தையுமே பண்ணுங்கள், அதுதான் உண்மையை சொல்லும். ஓகேவா, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட சீக்ரெட் எமோஷன்ஸ் அது எல்லாமே இன்றைக்கி வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக நீங்கள் எல்லாத்தையுமே கவனிப்பீங்க. அந்த உங்களோட அமைதி உங்களை ஒரு வெற்றிக்கு கொண்டு போகும். ஓகே, ஸோ உங்களுக்கு மெசேஜ் என்ன இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ட்யூஷன் தான். உங்களோட இன்ட்யூஷன் இன்றைக்கி கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசி கிங் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் லாஜிக் அண்ட் லீடர்ஷிப் எனர்ஜியில் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஒரு ஒரு ரோல் மாடல் மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா, உங்களை பார்த்து மற்றவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு வேணும் இன்றைக்கி உங்களுக்கு. நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, கரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் இன்றைக்கி எடுப்பீங்க. அது எல்லாமே உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஓகே, ஸோ இன்றைக்கி அறிவு ப்ளஸ் நேர்மை இதுதான் உங்களோட வெற்றியின் ரகசியமாக இருக்கும். ஓகேவா, நேர்மையாக இருக்கணும் நீங்கள். அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமையும். பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இதில் ஒரு நியூ பிகினிங் உங்களுக்காக இன்றைக்கி வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அது இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல சைன் கிடைக்கும். அதில் ஒரு க்ரோத் இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட நியூ பிளான்ஸ் அண்ட் இன்கம் சோர்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பொருளாதார ரீதியாக நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி வருமானத்துக்கான ஒரு வழி வச்சுருக்கீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா அதை இன்றைக்கி செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு புதிய தொடக்கங்கிறது உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா டூ ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஃப்யூச்சருக்காக சில பிளான்ஸ்லாம் போடுவீங்க. இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் இருக்கும் உங்ககிட்ட. உங்கள் கரியர் வைஸ் மூவ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் இன்றைக்கி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா,
லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் இல்லைன்னா வந்து ஒரு ஃப்யூச்சர் பிளானிங் வந்து இன்றைக்கி இருக்குங்கிறதுக்கான எனர்ஜி. அதாவது லாங் டிஸ்டன்ஸில் உள்ள உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரலாம், அல்லது உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் குறித்து, அதாவது நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட், மேரேஜ், அதே மாதிரி லாங் டேர்ம் கமிட்மெண்ட் தொடர்பாக இன்றைக்கி ஏதாவது வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் கரியரில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான எனர்ஜி இன்னைக்கு இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணாலுமே ஒரு போல்டாக சூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அவுட்கம்மை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களோட எனர்ஜி வந்து ஒரு பியோர் லவ் அண்ட் கனெக்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? உங்கள் 2 பேருக்கும், உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் மேரிட் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சோல்மேட் வந்து உங்களை இன்றைக்கி காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட சோல்மேட்டை நீங்கள் இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அந்த வழியில் இன்றைக்கி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்கு வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ஒரு எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும். ஓகேவா? உங்கள் லவ் பர்சன் கிட்டேருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் வரலாம், ஒரு லவ்வை வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கி வந்து அவங்க வந்து அப்பாலஜி கேட்கலாம் உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹார்ட்ஃபெல்ட் கான்வர்சேஷன் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் ரொமான்ஸ்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இன்னைக்கு. அண்ட் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் வரும். அந்த ஐடியாஸ் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களை ரொம்ப ஷைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப், சின்ன சின்ன அன்பு கூட இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா விருச்சிக ராசி. டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏதாவது டிசிஷன்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை எமோஷன் வைஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு பொறுமை தேவை, நிதானம் தேவைன்னு சொல்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஹீலிங் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக, ரொம்ப காமாக அப்ரோச் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டிவைன் டைமிங்கில் எல்லாமே உங்களுக்கு சரியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டெம்பரன்ஸ் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா தனுசு ராசி. ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களோட நம்பிக்கை, ஆசை, இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஓகேவா? அதாவது நம்பிக்கை வச்சிட்ருக்கீங்கன்னா அந்த விஷயம் நடக்கும். நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள் இன்றைக்கி. உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஸ்டார் மாதிரி அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உங்களோட ஆசைகள், உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையோடு இருங்க. அதுதான் இன்றைக்கி உங்களோட பவர். நீங்கள் என்னத்தை நம்புறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும், உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவீங்க. ஓகேவா? எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவீங்க. அண்ட் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான பாசம், ஒரு கேர், இது எல்லாமே வந்து வெளிப்படும். ஓகேவா? அதே மாதிரி கரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கும். அதை வச்சு நீங்கள் லீட் பண்ணுவீங்க. அது வந்து மற்றவங்களால் பாராட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக உங்களோட வேலைகள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அட்லீஸ்ட் சக்ஸஸ்க்கான ஒரு படியாவது இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட வெற்றிக்கான ஒரு படியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு நிம்மதியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுவீங்க ஃபேமிலியில்.
ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு லாங் டேர்ம் அபண்டன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் கிட்ட ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி அமையும். ஓகேவா? அதே மாதிரி கரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வெல்த், ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு லீகசி எனர்ஜியை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து இன்றைக்கி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்டு வந்து ஒரு லவ் ஓவர்ஃப்ளோ எனர்ஜி தான். ஓகேவா? ஒரு பியோர் லவ் ஓவர்ஃப்ளோ எனர்ஜி தான் இந்த கார்டு சொல்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எமோஷ்னல் நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஓகேவா? அதாவது ஒரு லவ் கன்ஃபெஷன் வரலாம், இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுன்னா ஒரு ஹீலிங் எனர்ஜிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகலாம், ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் உங்களுக்குள்ளே உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லவ் எனர்ஜி நல்லாவே இருக்குது இன்றைக்கி. ஸோ கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் இன்றைக்கி. புதிய விஷயங்களை கற்றுக்கணும், புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ உங்கள் மனசை திறந்து வைங்க. யூனிவர்ஸ் வந்து உங்கள் கூட இருக்காங்க, உங்களோட யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரிய வருது. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எல்லா ராசிகளுக்குமே ஒரு பேலன்ஸ்டான டேவாக இருக்குது. அவங்களோட உண்மையான உணர்வுகள் வெளிப்படும். சில பேருக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது, சில பேருக்கு ஹீலிங் இருக்குது, சிலருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான ஒரு ரீடிங்காக தான் இருக்குது. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.